அந்த நீர்நிலைகள் மாசுபடாமல் இருக்கிறதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கிறதுக்காக நம்ம வேண்டுகோள் விடுத்திருக்கோம். அது இல்லாமல் வந்து இப்போ முக்கியமாக மக்கும் குப்பை மக்காத குப்பையை அந்த இடத்துல பிரிக்க சொல்லி லோக்கல் பாடிஸில் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க இல்லை மைக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதையும் மீறி சில பேர் வந்து இன்னமும் குப்பைகளை வந்து உள்ளே போடுற பழக்கம் வந்து அதிகரிச்சுட்டே வருது. வாட்டர் சப்ளைக்கு தேவையான அந்த சிங்க் வெல் நம்ம உள்ள அதெல்லாம் வச்சுருக்கோம் அந்த ரிவர் பெட்டில். அந்த ரிவர் பெட்டில் சிங்க் வெல்லை சுற்றி இந்த துணிகள்லாம் அடைச்சிக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாருக்கு நம்ம வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய லோக்கல் பாடி எல்லாருமே சுமார் 5-6 மாவட்டங்களுக்கு நம்ம இங்கேருந்து வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வாட்டர் ஹெட்டில் வாட்டர் சப்ளையுடைய சிங்க் வெல் ஹெட் எல்லாமே அடைச்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நேற்றைய தினத்திலேருந்து நம்ம ஃபுல்லாகவே ஃபைன் இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். விக்ரமசிங்க முனிசிபாலிட்டியில் நேற்று ஒரு 2-3 பேருக்கு 2000 ரூபா ஸ்பாட் ஃபைன் இம்போஸ் பண்ணி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யார் யார் வந்து பொறுப்பு இல்லாமல் குப்பைகள் ஆற்றுல போடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஃபைன் இம்போஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ரொம்ப ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்தால் அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ சட்டப்படி நடவடிக்கைகள் தொடரும். பொதுமக்கள் வந்து தங்களோட பொறுப்புணர்வு உணர்ந்து எதுக்காக ஆற்றுக்கு வர்றீங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு குப்பைகளை போடாமல் அவங்களோட கடமைகளை முடிச்சுட்டு போகும்போது அன்போடு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக.